வணக்கம் பிள்ளைகளே. அவரது ராஜ்ய பிள்ளைகள் வழங்கும் இந்த சிறப்பு 15 நிமிட சிறப்பு தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் உலகில் சொல்லப்பட்ட மிக அற்புதமான கதைகளில் ஒன்றை ஆழமா ஆராய போகிறோம். நம்முடைய பயணம் 2000 ஆண்டுகளுக்கு முன் கலிலேயா கடற்கரைக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. அங்கு அதிசயங்கள் நடந்தன. நம்பிக்கை ஒரு பெரிய புயல்ல சோதிக்கப்பட்டது. நீங்க ஒருபோதும் பயந்திருக்கிறீர்களா குட்டீஸ்கன? ஒருவேளை இரவில் நிழல்கள் நீளமாக தெரியும் போது, அல்லது நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் நடக்கும்போது, பயம் என்பது நாம் எல்லோரும் உணரும் ஒன்று. ஆனா இன்று இரவு எந்த பயத்தையும் விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் காற்றுக்கும் அலைகளுக்கும் பேச முடியும், முடிவில்லாத அமைதியை தர முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இது இயேசு கிறிஸ்து வெறும் 3 எளிய வார்த்தைகளால் ஒரு கொந்தளிக்கும் புயலை அமைதிப்படுத்திய அற்புதமான கதை. அதனால ஒரு வசதியான இடத்துல உட்காருங்க. இந்த பயணத்தை நாம் ஒன்றாக தொடங்கலாம். அது மற்ற எந்த நாளை போலவே துவங்கிடு. சூரிய மலைகளுக்கு மேல் எழுந்தது. கலிலேயாவின் மக்கள் தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். மீன் பிடித்தல், சமையல் மற்றும் தங்கள் குடும்பங்களை கவனித்தல். பேதுரு, அந்திரேயா மற்றும் அவர்களது நண்பர்கள் வேலைப்பளவில் இருந்தாங்க. அவர்கள் கடல் மனிதர்கள், வலுவானவர்களும் திறமையானவர்களும் தங்கள் குடும்பத்திற்காக கடுமையா மீன் பிடிக்கும் பழக்கமுள்ளவர்களும். ஆனா ஒரு சிறப்பு ஆசான் அருகில் இருக்கிறார், அதிகாரத்துடன் பேசுகிறார், அதிசயமான காரியங்களை செய்கிறார் என்ற செய்தி பரவியது. அவரது பெயர் இயேசு. முழு நாளும் மக்கள் அவரை நோக்கி கூட்டமாக வந்தார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, தங்கள் நோயாளிகளை குணப்படுத்த மற்றும் தங்கள் சுமையான மனங்களை நம்பிக்கைக்காக அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி போதிப்பார். அவர்களுக்கு கதைகள், ஓமைகள் சொன்னார். தேவன் ஒவ்வொருவரையும் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள உதவினார். பிள்ளைகள் அவரை மிகவும் நேசித்தார்கள். அவர் மற்ற ஆசான்களை போல இல்ல, அவர் கனிவானவர், அனைவரும் உண்மையில் இங்கு சேர்ந்தவர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்தினார். அவர் குருடர்களை குணப்படுத்தினார், ஊனமுற்றவர்களை நடக்க வைத்தார் மற்றும் மக்களின் மனதை என்று மாற்றும் உயிரின் வார்த்தைகளை பேசினார். அது ஒரு அற்புதமான நாளா இருந்துங்க. ஆனா நாள் முடிவுக்கு வந்தபோது சூரியன் கலிலேயா கடலில் மறைய தொடங்கியது. வானம் ஆழமான ஆரஞ்சும் ஊதாப்பூவும் கலந்த ஒரு ஓவியமா மாறியது. இயேசு மிகவும் சோர்வடைந்தாங்க. முழு நாளும் தனது இதயத்தை ஊற்றியதா முழுமையாக மனிதராக இருந்த அவர் உடலில் சோர்வின் பாரத்தை உணர்ந்தார். அவர் தம்முடைய சீடர்களை, பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் போன்ற தன்னுடைய நெருங்கிய நண்பர்களையும் உதவியாளர்களையும் தம்மிடம் அழைத்தார். நாம் ஏரியின் மறுபுறம் செல்லலாம் என்று இயேசு அவர்களிடம் சொன்னார். அவர் அனைவரும் கூட்டத்திலிருந்து விலகி அமைதியும் ஓய்வும் தேவைப்படுவதை அறிவார். சீடர்கள் இதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களில் பலர் இந்த நீரில் வளர்ந்தவர்களே. அவர்கள் வலுவான அனுபவம் உள்ள மீனவர்கள், கடலை மிகவும் நேசிப்பவர்கள். அவர்கள் விரைவாக தங்களுடைய பொருட்களை படகுல ஏற்றி ஏரியை கடந்து செல்லும் பயணத்திற்கெல்லாம் தயார் என்பதை உறுதி செய்தார்கள். அவர்கள் இயேசுவை படகுல ஏற்ற உதவினர். அவர் சோர்வடைந்த தலையை ஓய்வெடுக்க ஒரு மென்மையான தோல் தலையணையை பின்புறத்தில் வைத்தனர். ஒற்றுமையா முயற்சி செய்து அவர்கள் படகு மணல் கரையிலிருந்து தள்ளி மெல்லிய மாலை காற்றில் பறக்கும் படகு இழுத்து தாமும் அதில் ஏறினர். அவர்கள் கிராமத்தை சிறிது சிறிதாக தொலைவில் மங்கும் ஒளிக்கதிர்களாக மட்டுமே காணும் வரை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை சுற்றி கடல் பறந்தும் திறந்தும் இருந்தது. இயேசு தூங்குவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. படகின் மென்மையான ஆடல் ஒரு தாலாட்டு பந்தல் போல் இருந்தது. விரைவில் அவர் ஆழமாகவும் அமைதியாகவும் ஓய்வெடுத்தார். சிஷ்யர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தார்கள். நீர் அமைதியாக இருந்தது. அவர்களுடைய ஆசான் அவர்களுடன் இருந்தார். அது ஒரு அழகான அமைதியான இரவு. சில நேரம் எல்லாமே சிறப்பாக இருந்தது. காற்று குளிராக இருந்தது. நீரின் ஒளி மனதை அமைதிப்படுத்தியது. பயணம் எளிதாக தோன்றியது. அந்த பெரிய அமைதியான கடலின் நடுவுல அவர்கள் கடவுளுக்கும் ஒருவருக்கொருவருக்கும் நெருக்கமாக இருப்பதாக உணர்ந்தார்கள். அது ஒரு தூய, குறுக்கீடு இல்லாத அமைதியின் தருணமா இருந்தது. ஆனா கலிலேயா கடல்ல அமைதி மிகவும் குறுகியதாக இருக்கலாம். மலைகளின் ஆழத்துல ஒரு குளிர்ந்த காற்று வலிமை பெற தொடங்கியது. எதிர்பாராத விதமா அந்த மென்மையான காற்று ஒரு பலமான புயலா மாறியது. பறக்கு இறுக்கமாய் இழுக்கப்பட்டது. காற்று படகைய ஒரு பக்கமாக தள்ள அது சாய தொடங்கியது. கருப்பு கனமான மேகங்கள் வானில் பெரிய நிழல்களாக ஓடின. சந்திரனையும் நட்சத்திரங்களையும் மறைத்தன. ஒளி மறைஞ்சு விட்டது. அதற்கு பதிலாக ஒரு பயங்கரமான இருள் வந்தது. அலைகள் உயரமா எழத் தொடங்கின. சில நிமிடங்களுக்கு முன்பு அமைதியாக இருந்த ஏரி இப்போது கொந்தளிக்கும் கோபமான கடலாக மாறிவிட்டது. ஒரு பெரிய புயல் வந்து விட்டது. பறக்க கீழே இறக்கு, சீக்கிரம் என்று பேதுரு காற்றின் சத்தத்தில் கத்தினார். சிஷ்யர்கள் பதற்றமா வேலை செய்தார்கள். புயலை எதிர்த்து தங்கள் தசைகள் வலியுடன் போராடின. படகு குளத்தில் உள்ள ஒரு பொம்மையை போல முன்னும் பெண்ணும் ஊசலாடியது. ஒவ்வொரு முறையும் அது ஒரு அலை மீது ஏறும்போது அது மீண்டும் கீழே வராது போலவே உணர்ந்தது. எதிர்பாராத விதமாக மற்ற எல்லா அலைகளையும் விட பெரிய அலை நேரா படகின் பக்கத்துல மோதியது. குளிர்ந்த உவர்ப்பான நீர் படகுக்குள்ள ஊறி வந்தது.
நாம் அதிகமா நீரை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் என்று ஜேம்ஸ் கத்தினார். அவர்கள் வாளிகளை பிடிச்சு முடிஞ்சவரை விரைவாக நீரை வெளியே எடுக்க தொடங்கினாங்க. ஆனா இன்னும் அதிகமான நீர் தொடர்ந்து உள்ள வந்து கொண்டே இருந்தது. புயல் ஒவ்வொரு நொடியும் அதிகமா வன்முறையாகி வந்தது. காற்று ஒரு காட்டு விலங்கு போல் ஊளையிட்டது. இடியோ மலைகள் இடிந்து விழும் சத்தம் போல் இருந்தது. பயம், உண்மையான அடக்க முடியாத பயம் அவர்களின் இதயங்களை நிரப்பியது. இவர்கள் கடலை நன்கு அறிந்தவர்கள், ஆனாலும் அவர்களுக்கே முழுமையாக உதவியற்றதாகவே உணர்ந்தது. நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோம், நாம் எல்லாம் மூழ்கி போய்விடப் போகிறோம் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் கத்தினார்கள். இருண்ட குளிர்ந்த நீர்தான் அவர்களின் கல்லறை ஆகும் என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்த்து விட்டார்கள். அவர்கள் தங்கள் பலத்தையும் திறமையையும் கருவிகளையும் பயன்படுத்தி பார்த்தார்கள். ஆனால் அந்த புயல் மிகவும் பெரியதாக இருந்தது. அவர்களுக்கு இனி எந்த நம்பிக்கையும் இல்லை. இந்த குழப்பத்திலேயும் கத்தும் காற்றிலும் மோதும் அலைகளிலும் அவர்கள் படகின் பின்புறம் பார்த்தார்கள். அங்கே இயேசு அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் மிகவும் அமைதியா இருந்தார். ஒரு புயலில் மூழ்கும் படகில் அல்லாம அமைதியான தோட்டத்தில் இருப்பது போலவே அவர்கள் தங்கள் கண்களை நம்ப முடியற. அவர்கள் அவரிடம் ஓடினார்கள். அவர்களின் இதயம் பயத்தில் துடித்தது. அவர்கள் அவரை அசைத்து முழு குரலிலும் அழைத்து, ஆண்டவரே, ஆசிரியரே, எங்களை காப்பாற்றுங்கள், நாங்கள் மூழ்கப் போகிறோம் என்று உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். அவர்கள் பதட்டத்துல அவர்களுடன் படகில் யார் இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டார்கள். அவர்கள் தனியாக இருப்பதாக உணர்ந்தார்கள். அவர்கள் புயல் தேவனை விட பெரியதாக இருக்கிறதுன்னு நினைச்சாங்க. அவர்கள் தங்களுக்கு பக்கத்தில் இருந்த அமைதியை மறந்து விட்டார்கள். அப்போது இயேசு தனது கண்களை திறந்தார். அவர் பதட்டமா எழுந்து ஓடவில்லை. அவர் எளிதாக உட்கார்ந்து பயந்திருந்த நண்பர்களை தூய அன்புடன் பார்த்தார். அவர் எழுந்தார். அவரை சுற்றி காற்று ஊதியது. அலைகள் படகை விழுந்த தயாராக இருந்தன. ஆனா இயேசுவுக்கு பயமில்லை. அவர் ஆண்டவர். அவர் காற்றையும் அலைகளையும் கட்டுப்பாடின்றி நடந்து கொண்ட குரந்திகளை போல பார்த்தார். அவர் கத்த வேண்டிய அவசியமில்லை. அவர் படைப்பாளியின் அதிகாரத்துடன் பேசினார். அமைதி, அமைதியாக இரு என்று அவர் சொன்னார். அவரது குரல் அமைதியாகவும் மென்மையாகவும் இருந்தது. ஆனால் அது இடியோசை விடவும் தெளிவாகவும் வலுவாகவும் ஒலித்தது. அமைதி, அமைதியாக இரு. அவர் இயற்கை சக்திகளுக்கு கட்டளையிட்டார். அந்த நிமிடமே உலகமே மூச்சை பிடித்தது போல இருந்தது. உடனே காற்று வீசுவதை நிறுத்தியது. அது மெதுவாக மட்டுமல்ல, முற்றிலும் மறைந்துவிட்டது. கருப்பு மேகங்கள் கலைந்தன. நட்சத்திரங்கள் மீண்டும் ஒளிர்ந்தன. அந்த அவை உடனே சமநிலையாக கண்ணாடி போல மாறின. பெரிய புயல் மறைஞ்சு ஆழமான அழகான அமைதி நிலவியது. சிஷ்யர்கள் அங்கே நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இனி குளிரை பற்றி யோசிக்கவில்லை. அவர்கள் முழுமையாகவும் முற்றிலும் வியப்பில் மூழ்கினார்கள். அவர்கள் மௌனமா ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்தார்கள். இவர் யார்? இந்த மனிதர் யார்? காற்றும் அலைகளும் கூட அவருக்கு கீழ்ப்படுகின்றன. அவர்கள் உணர்ந்தார்கள், அவர்கள் ஒரு ஆசானுடன் மட்டும் இல்லை என்று. அவர்கள் தேவனுடைய மகனுடன், காற்றையும் கடலையும் முதலில் உருவாக்கியவருடன் இருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி மெதுவாக கேட்டார், நீங்கள் ஏன் இவ்வளவு பயந்தீர்கள்? நீங்கள் பார்த்த எல்லாவற்றுக்கும் பிறகும் இன்னும் நம்பிக்கை இல்லையா? அப்போது சிஷ்யர்கள் புரிஞ்சு கொண்டார்கள். புயலை பற்றிய தங்கள் பயம் தங்களுடன் படகில் இருந்தவரை நம்பும் நம்பிக்கையை விட பெரியதாக ஆகிவிட்டது என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். இயேசு உங்க படகில் இருந்தா எந்த புயலும் மிக பெரியதல்ல. உலகம் சத்தமாக இருந்தாலும் கூட நீங்க அமைதியா இருக்க முடியும். இந்த அற்புதமான கதையிலிருந்து நாம் இன்று என்ன கற்றுக்கொள்ளலாம் பிள்ளைகளே? மிக முக்கியமான பாடம் இதுதான். நம்பிக்கை என்பது நீங்கள் மிகவும் பயந்திருந்தாலும் கூட தேவனை நம்புவது. வாழ்க்கை ஒரு புயலை போல உணர்ந்தா நீங்கள் ஒரு தேர்வை பற்றியோ இல்லையெனில் வீட்டில் ஏதாவது பற்றியோ கவலைப்பட்டால் கூட இயேசு எப்போதும் உங்கள் படகில் இருப்பதை நினைவில் வையுங்கள். இந்த உலகில் உள்ள எல்லாவற்றிலும் அவருக்கு அதிகாரம் உள்ளது. நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த பயத்தையும் விட அவருடைய அமைதி அதிகமாகும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, அவரை நோக்கி திரும்ப வேண்டும். இப்போது ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்க குட்டீஸ்களே. உங்கள் வாழ்க்கையில் உள்ள புயல்களை பற்றி சிந்தியுங்கள். இப்போதும் உங்களை கொஞ்சம் பயப்பட வைக்கும் ஏதேனும் இருக்கிறதா? ஒரு இருண்ட அறையா, ஒரு பெரிய சத்தமா, இல்லெனில் பள்ளியில் ஒரு பெரிய மாற்றமா இருக்கலாம். எது இருந்தாலும் இயேசு அந்த படகில் இருந்தது போலவே இப்போது உங்களுடன் இருக்கிறார் என்பதை நினைவில் வையுங்கள். அவர் உங்களை பார்க்கிறார். அவர் புயலை கண்டு ஆச்சரியப்படல. அவர் அலைகளை பார்த்து கவலைப்படல. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அதிகாரமும் அவரிடம் உள்ளது. அதை அவர் உங்களை நேசிக்கவும் பாதுகாக்கவும் வழிநடத்தவும் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறார். நீங்க எப்ப வேணாமோ அவர்கிட்ட பேசலாம். நீங்கள் எளிதா, இயேசுவே தயவு செய்து உங்கள் அமைதியை நான் உணர உதவுங்கள்னு சொல்லலாம். அந்த கொந்தளிக்கும் கடல் அவர் எப்படி பேசினாரோ அது போலவே உங்கள் இதயத்திற்கும் அவர் பேசுவார். அவர் சொல்கிறார், அமைதி, அமைதியாக இரு. அவர் தரும் அமைதி மற்ற எல்லாவற்றையும் சிறியதாக உணர வைக்கும். இன்று மற்றும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவருடைய கரங்கள்ல பாதுகாப்பா இருக்கிறீங்க. இன்று இரவு தூங்கும் போது அல்லது நாளை உங்கள் நாளை தொடங்கும் போது அந்த உண்மையை பிடிச்சு கொள்ளுங்க. இயேசு புயலின் ஆண்டவர், மேலும் அவர் உங்கள் சிறந்த நண்பர். இந்த அதிசயத்தை இன்னும் ஆழமா பார்ப்போம். கலிலேயா கடல்
இந்த திடீர் புயல்களுக்கு பிரபலமானது. அது மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அவை காற்றை நீருக்கு கீழே வழி நடத்துகின்றன. சிஷ்யர்கள் இதற்கு பழகியவர்கள்தான். ஆனா இந்த புயல் மிகவும் பெரியதாக இருந்ததால் அவர்களுக்கே பயம் வந்தது. இதை நமக்கு நினைவூட்டுகிறது, சில சமயம் வாழ்க்கையின் சவால்கள் நம்முடைய அனுபவத்தை விட பெரியதாக தோன்றும். ஆனா இயேசுவுக்கு கவலை இல்லை. ஏனெனில் அவர் படைப்பாளர். காற்றையும் கடலையும் அவர் உருவாக்கினார். நம்ம பயமுறுத்தும் எல்லாவற்றிலும் அவர் அதிகாரம் கொண்டவர். அவர் எப்போதும் கட்டுப்பாட்டுல இருக்கிறார். அலைகள் உயரமாய் இருந்தாலும் கூட அவரை நம்பும் பெரிய விசுவாசம் நமக்காக அவர் விரும்புகிறார். நாம் அவரை நம்பும் போது நம் பயத்திற்கு இடமில்லை, அது வெளியேற வேண்டியதுதான். அவரது ராஜ்யம் குழந்தைகள் நிகழ்ச்சியில இந்த சிறப்பு நேரத்தை எங்களுடன் கழித்ததற்கு நன்றி. தேவனின் சக்தியும் அன்பு நிறைந்த இந்த அற்புதமான கதைகளை உங்களுடன் பகிர்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில அலைகள் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் இயேசுவை நோக்கி உங்கள் கண்களை வைத்திருங்கள் என்பதை நினைவில் வையுங்கள். அவரது ராஜ்ய அமைதியால் நிரம்பியுள்ளது. அதில் நீங்கள் ஒரு மதிப்புமிக்க பழுதியா இருக்கிறீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து எப்போதும் காத்திருக்கட்டும். தேவனுடைய வார்த்தையின் மற்றொரு சுவாரஸ்யமான பயணத்திற்கு அடுத்த முறையில் உங்களை மீண்டும் சந்திப்போம். இப்போது விடைபெறுகிறோம் நண்பர்களே. தேவன் ஆசீர்வதிக்கட்டும். இந்த கதையை உங்களுக்காக அவரது ராஜ்யம் குழந்தைகள் வழங்கியது. உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் கதை சொல்லும் வழியாக சுவிசேஷத்தின் ஒளியை பகிர்வதே எங்கள் பணி. இந்த பணி நீங்கள் கூட சேரலாம். இந்த வீடியோவை உன் நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினருடன் பகிருங்க. அவர்களுக்கும் அவர்களது படகிலும் இயேசு இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் சிறந்த கதைகளுக்காக லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவு எங்கும் உள்ள குழந்தைகளுக்காக இந்த வீடியோக்களை உருவாக்க எங்களுக்கு உதவுகிறது. நன்றி. எப்போதும் நினைவில் வையுங்கள், புயலின் ஆண்டவர் இயேசு. அமைதியாயிரு. இரவு வணக்கம் குழந்தைங்களே. அவருடைய பரிபூர்ண அமைதியில் நீங்கள் தூங்கட்டும். விடைகறுகிறோம்.